கொன்றவர். டேவிட் பெர்கோவிட்ஸ் பொதுவாக சாம்சன் என அழைக்கப்படுகிறார். இவர் 1976ஆம் ஆண்டு 6 பேரை கொலை செய்தார். இரவு நேரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் இருந்த பெண்களை சுட்டுக் கொன்றார். அவர் தனது 17 வயதில் அமெரிக்க ராணுவத்தில் சேர்ந்தார். அப்போது அவர் தனது பிறப்புச் சான்றிதழை பார்த்தபோதுதான் அவர் தத்தெடுக்கப்பட்ட குழந்தை என்று அறிந்து கொண்டார். அதனால் தனது உண்மையான தாயை அவர் தேடி சென்றார். ஆனால் அவரது தாய் தனது மகனுடன் இருப்பதில் ஆர்வமாக இல்லை. இவர் FBI-யில் உள்ள கே ரெஸ்னரிடம் அளித்த பேட்டியில் கூறும்போது தான் 6 வயதிலேயே தனது வளர்ப்பு தாய் வளர்த்த மீன்களை கொல்வதற்காக அந்த மீன் தொட்டியில் மோட்டாருக்கு ஊற்றும் எண்ணெயை ஊற்றியுள்ளார். பிறகு ஊசியால் குத்தி அந்த மீன்களை கொன்றுள்ளார். அதை அவர் ரசித்து செய்துள்ளார். இதுபோல இறப்பதை கண்டு ரசிக்கும் இவர் தன் தாய் வளர்த்த செல்ல பறவைக்கும் விஷம் கொடுத்து கொன்றுள்ளார். இவ்வாறு சிறுவயதில் இருந்தே ஒரு கொலையாளியாக ஆகியுள்ளார் டேவிட் பெர்கோவிட்ஸ். டெட் பண்டி ஆபத்தான பொறிகளை உருவாக்குபவன். 1946ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திருமணமற்றோருக்கான இல்லத்தில் லூயிஸ் கோவல் தியோடர் என்பவர் தனது மகனான ராபர்ட் பண்டியை பெற்றெடுத்தார். திருமணத்திற்கு முன்பே தன் குழந்தை பெற்ற விஷயம் சமுதாயத்துக்கு தெரிவதன் மூலம் தனக்கு ஏற்படும் களங்கத்தை துடைக்க அவர் பண்டியை தனது சகோதரன் என்று கூறி வந்தார். ஆனால் இது குறித்து உளவியலாளர்கள் கூறும்போது அவரது பெற்றோர் தாத்தா பாட்டி அனைவருக்கும் தனது மகளும் அவரது சகோதரியுமான தியோடர் தான் பண்டியின் தாய் என்பதை அறிந்திருந்ததாக கூறுகின்றனர். இதனால் பண்டியை வெறுத்த அவர்கள் அவரை தீய வழியில் நடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. 1974இல் தொடங்கி 1978க்குள் பண்டி 30க்கும் மேற்பட்ட பெண்களை கொண்டிருந்தார். இவர்களது நெருங்கிய குடும்ப நண்பரான சாண்டி ஹோல்ட் பண்டியுடன் வளர்ந்தவர். இவர்கள் இருவருக்கும் இடையே கொடூரமான நட்பு இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் காடுகளில் புலிகளுக்கு வைக்கும் பொறிகளை உருவாக்கி சுற்றுப்புறத்தில் அவற்றை மறைத்து வைப்பார். மக்கள் பயப்படுவதை அவர் விரும்புவார். ஒரு சிறுமி அந்த மறைக்கி வைக்கப்பட்ட பொறியை மிதித்து அவள் காலை அதில் உள்ள கூர்மையான அமைப்பு தாக்கும் போது அதை பண்டி விரும்பி பார்ப்பார். இப்படியாக காலம் காலமாக பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் வரலாற்றில் பண்டியும் ஒருவரானார். டென்னிஸ் BTK ரேடர் தாயை துன்புறுத்தி மகிழ்ந்தவர். டென்னிஸ் BTK ரேடர் ஒரு அருமையான கணவர் ஆவார். இவர் தனது பிள்ளைகளிடம் அன்பான தந்தையாகவும் இருந்துள்ளார். கன்சால் என்னும் மாகாணத்தில் விச்சிட்டா நகரில் உள்ள தேவாலயத்தின் மரியாதைக்குரிய உறுப்பினர்களில் இவரும் ஒருவர் ஆவார். மனிதர்களை சித்திரவதை செய்து கொலை செய்யும் BTK என்னும் தொடர் கொலையாளர் இவர் என கூறினால் யாருமே நம்ப மாட்டார்கள். ஏன் அவர்களது குடும்பத்தினரே நம்பவில்லை. பின்பு சில நாட்களில் அந்த தொடர் கொலையாளி இவர்தான் என தெரிய வந்தது. இது அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் தகவலாக அமைந்தது. இவர் 10 நபர்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார். கேக் டிவி எனும் செய்தி சேனலின் நிருபரான அட்டேபர்க் என்பவரிடம் BTK பேட்டி அளித்த போதுதான் இவர் சிறுவயதில் இருந்தே பெண்கள் மீது ஒரு பயங்கரவாத எண்ணத்தை கொண்டிருந்தார் என தெரிய வந்தது. இது பற்றி BTK கூறும்போது, நான் எப்பொழுதுமே தனது தாயை நேசித்தேன். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. என் தாயின் மீது எனக்கு சிறிது கோபம் இருந்தது என கூறுகிறார். அது மட்டுமின்றி ரேடர் இளமையாக இருந்த போது அவரது தாயின் கைகள் பெட்டில் இருந்த ஸ்பிரிங்கில் மாட்டிக்கொண்டதாம். அப்பொழுது அவர் கை வலித்ததால் உதவி செய்வதற்கு ரேடரிடம் கதறினாராம். ஆனால் அவர் கதறுவது ரேடாருக்கு மிகவும் பிடித்திருந்ததால் அவர் எதுவுமே செய்யவில்லையாம். பெண்கள் கண்களின் பயத்தின் போது ஏற்படும் பயங்கரம் இவருக்கு மனதில் சிலிர்ப்பை ஏற்படுத்துமாம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். ஜெஃப்ரி டாமர் மனித எலும்புகளுடன் விளையாடுவதை விரும்புபவன். 1991ஆம் ஆண்டு ஜெஃப்ரி